அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இயல் 4 6th புக்கில் இயல் 4 பார்க்க போகிறோம். நம்ம வீக் ஷெடியூல் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி மொத்தம் 1 to 5 இயல் கொடுத்துருப்போம். அடுத்தது ஒளி வேறுபாடு, குறிநெடில், சுற்றெழுத்து, வினா எழுத்து இதெல்லாம் கொடுத்துருப்போம். அதனால் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம், இயல் 4 பார்க்க போகிறோம். இயல் 4 வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1 to 4 இயல் வீடியோ கொடுத்தாச்சு. 1 to 3 இயல் வீடியோ கொடுத்தாச்சு. 4வது இயல் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 5வது இயல் நாளைக்கு வீடியோ வரும். ஒழுக்கமுடைமை மீதியெல்லாம் வீடியோ கொடுத்தாச்சுப்பா. படிங்க. டெஸ்ட் 12ஆம் தேதி இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டாப்பிக்லையும் இருக்கும். நம்ம அதான் 1 to 5வது இயல் 1 to 5 இயலில் என்னென்ன கொஸ்டின்லாம் எடுக்க முடியுமோ அந்த கொஸ்டின் எல்லாமே இருக்கும். சிலபஸ் ஓரியன்டாக இருக்க கொஸ்டின். ஸோ அப்படி தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? வாங்க. மூதுரைனா யார்? இது வந்து சிலபஸில் இருக்காங்க. யார் இருக்காங்க? ஔவையார் சிலபஸில் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா தெளிவாக படிக்கணும். அப்போ இப்படி ஔவையார்னு எழுதி வச்சுக்கிடுங்க. பாடல் படிக்கணுமா? படிக்கணும். எல்லாமே படிக்கணும். நுழைய முன் படிக்கணுமா? எல்லாமே படிக்கணும். ஏன்னா சிலபஸ் இருக்காங்க. கல்விக்கு எல்லைகளே மனிதன் பிறந்த போது இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கணும். கல்வி மனிதனை உயர்த்திக்கிறதா? ஆமாம். கல்வி செல்வமாக ஆகாயவர்கள் இக்கொருது கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வி பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாய் கல்வி கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம் வளம் பெறுவோம். இணைப்புச் சொல் சரிங்களா? எனவே அது இணைப்பு சொல் இப்படி இருக்கா? இந்த பாட்டை வந்து பார்த்தோன்னா ஔவையார் வந்து பார்த்தோன்னா நம்ம என்னென்னா சொல்பொருள் எழுதி வச்சுக்கணும். மாசர்னு என்னது? என்ன சொல்பொருள் எழுதி வைங்க. குற்றம் இல்லாமல் இப்படின்னு சொல்பொருள் எழுதி வைங்க. தனியாக சொல்பொருள் படிக்க கஷ்டமாக இருக்கும். இங்கே பரவாயில்லப்பா. வந்து பார்த்தோன்னா 6th 12th வரை படிக்கிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லாமல் சீர்தூக்கினா என்னது? ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எழுதி வையுங்கள். ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இப்போ இதுக்கு எதிர்ச்சொல் சொல்லுங்கள். குற்றம் இல்லாமல் இருக்குது. அப்போது வந்து பார்த்தோன்னா குற்றத்துடன். இதுதான் எதிர்ச்சொல் புரியுதாப்பா? ஆப்போசிட் எதிர்ச்சொல் எது? குற்றத்துடன். மாசர்னா குற்றத்துடன் அதுன்னு எதிர்ச்சொல் அப்படின்னு. தேசம்னு என்னது? நாடு. தன் நாடு அப்படின்னு எடுத்தால் அதுதான் தன் தேசம்னு தன் நாடு. மன்னருக்குன்னு அது மன்னனுக்கு. சரிங்களா? மன்னருக்குன்னு என்னது? மன்னனுக்கு இப்படின்னு எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பாட்டுக்குள்ள அர்த்தம்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து பாட்டுக்கு அர்த்தம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்படி எழுதி வச்சுருக்குங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள். பாட்டை வந்து பார்த்தோன்னா முதல்ல வாசிங்க. சரிங்களா? எப்படி வாசிக்கணும்? மன்னனும் மாசற கற்றனும் சிறுதூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னருக்கு தந்தேசம் அல்லல் சிறப்பில்லை கற்றருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புனாரு. அதாவது நல்ல எவ்வளோ பெரிய பாட்டு, எவ்வளோ அர்த்தமான பாட்டு பாருங்களேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, மன்னனும் மாசற கற்றனுங்காரு. மன்னனாரு மன்னனையும் மாசறனது அந்த குற்றம் நீங்கும்படியாக கற்றோனாரு கற்றவனையும் சீர்தூக்கின என்னது? ஒப்பிட்டு ஆராய்ந்தால் மன்னனினது மன்னனை விட கற்றோன் சிறப்புடையனாரு. அந்த கற்றவன் சிறப்புடையவன் அப்படிங்காரு. அர்த்தம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? மன்னருக்குன்னா என்னது? மன்னருக்கு தந்தேசம் அல்லால்னு என்னதுங்க பாருங்க. மன்னருக்கு தந்தேசம் அல்லால்னு என்னது? மன்னனுக்கு அவன் நாட்டில் அன்றி சிறப்பில்லைன்னு என்னது? சிறப்பு கிடையாது. ஆனால் கற்றோருக்கு கல்வி கற்றவனுக்கு எது? சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கார். எது? சென்ற இடங்களிலெல்லாம் பெருமை கிடைக்கும், சிறப்பு கிடைக்கும். அதான் இன்னொரு பாட்டில் சொல்லிப்பாங்க தெரியுமா? கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம். அதேமாரி அந்த பாட்டு மாரி இது. சரிங்களா? அது வந்து அங்கே உள்ளது. இது வந்து இது நம்ம மூதூரில் உள்ள பாட்டு. சரிங்களாப்பா? அதுக்கு இதுக்கும் குழப்பிட்டாங்க. அது வேறு இது வேறு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட பொருள் சொல்லியாச்சு. சரிங்களா? இப்போவும் சொல் பொருள் பாருங்கள். மாசர்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம்னா நாடு, மன்னருக்குன்னு இது மன்னனுக்கு. இன்னொரு தடவை வேணால் நான் சொல்லுவேன் பாருங்கள். மன்னனுக்குன்னு இது மன்னனையும் மாசர வந்து இது குற்றம் நீங்கும்படியாக கற்றோனா இது அந்த கற்றவனையும், அதாவது கல்வி நல்ல ஏதாவது நிறைய ஏதாவது கற்றுப்பாங்களா அந்த கற்றவனையும் சீர்தூக்கின இது ஒப்பிட்டு ஆராய்ந்தால் மன்னனின் இது மன்னனை விட கற்றவன் சிறப்புடையனாரு. கற்றவன் சிறப்புடையவண்ணாம். அதே மாதிரி பாரு, மன்னருக்கு தந்தேசம் அல்லால் அப்படின்னு எழுதி பாருங்க. மன்னனுக்கு அவன் நாட்டில் அன்றி இங்கே பாருங்க சிறப்பில்லைன்னு என்னது? சிறப்பு கிடையாது. ஆனால் கற்றோருக்கு கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னது? சென்ற இடங்களெல்லாம் பெருமை தரும், சிறப்பு தரும்.
ஸோ இதான் பொருள் சரிங்களா. அதான் மன்னனையும் குற்றில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கோ சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதான் அங்கே மேலே சொல்லியிருக்காங்க. இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். ஆமாம், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை. இப்போ பார்க்கறது நம்ம இதான் மூதுரை தான். மூதுரை என்ற சொல்லுக்கு பொருள் இருந்ததுன்னா இது கூட சொல் பொருள் கேட்பாங்க. அப்போ இது மூதுரை அப்படின்னா என்னதுன்னா இதோ சொல் பொருளை கூட கேட்கலாம். அது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இப்போ எல்லாம் கேட்கலாம். அதனால் இது என்ன மூதுரை, மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரை கூறுவதை இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. அப்போ என்னது மூதுரை என்ன என்னதுன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை, சிறந்த அறிவுரைகள் கூறும், இப்படி அதுதான் மூதுரை. இந்த நூலில் 31 பாடல்கள் இருக்குது. எத்தனை பாடல்கள் இருக்குது? 31 பாடல்கள் இருக்குது சரிங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 31 பாடல்கள். ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா சங்கால பெண்பால் புலவரில் வந்து ஔவையார் இருந்திருப்பாங்க. அதியமானுக்கு நல்ல நண்பராக இருந்திருப்பார். சங்க இலக்கியத்தில் 59 பாடல் பாடிப்பாங்க. அடுத்தது நல்ல வாழ்வு சம்மந்தமாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நூல்கள் எழுதிப்பாங்க. அறம் செய்ய விரும்ப, ஆறுவது சினம், ஈவது விளக்கில், ஐயம் விட்டு ஊக்கமது கைவிடல் அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்களா. அதெல்லாம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மூதுரை தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ பாருங்கள், நேர் புக் பேக் பார்க்கலாம். மாணவர்கள் நூல்களை எது மாசறனது குற்றம். இங்கே பாருங்கப்பா, சாரி, மாணவர்கள் நூல்களை கற்க வேண்டும். என்னது மாசூரன் டக்குன்னு மாசூரன் போட்டக்கூடாது சரிங்களா. டப்புன்னு அதான் இதேமாரி தான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவோம் சரிங்களா. அப்போ என்ன சொல்லணும்? மாசர அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. சரிங்களா, மாசர தான் சொல்லணும். மாசூரன் டக்குன்னு போடுறாங்க, அதனால் அது பார்த்துக்கணும். இடமெல்லாம் இது என்ன பிரித்தெழுத கிடையாதுங்க. இடம் ப்ளஸ் எல்லாம். ஏன் இடம் ப்ளஸ் எல்லாம் வந்துட்டா அப்போ பாருங்கள் இம் ப்ளஸ் ஏ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இப்படி வந்து பார்த்தா இம் ப்ளஸ் ஏன்னு மே ஆயிரும். அவ்வளோதான் சரிங்களா. மாசர இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம எழுதணும். இதுதான் சேர்த்து எழுதுனது. பிரித்து எழுதுனா தான் நீங்கள் சொன்னீங்களா மாசு ப்ளஸ் எது உர வரணும் சரிங்களா. மாசு ப்ளஸ் சாரிப்பா, இங்கே பாருங்கள் மாசு ப்ளஸ் அறா வரணும். ஏன்னா இங்கே பாருங்கள் மாசு ப்ளஸ் அறான்னு வச்சுங்களேன். இது என்ன ஆகும்? இது முதல்ல என்ன சொல்லுங்கள். இது வந்து ஒரு நெடில் தொடர் கூட்டியிருக்கிறோம். எனக்கு தொடர் கூட்டியிருக்கிறோம், ஒரு நெடில் தொடர் கூட்டியிருக்கும். அப்போது நெடில் தொடர் கூட்டியிருக்கிறோம். அப்போது வந்து பார்த்தா சூ என்ன ஆகும்னா இச்சு ப்ளஸ் ஊ ஆகும். உயிரின் உக்கூரில் மெய் விட்டு ஓடு விதிப்படி ஊ போயிட்டு இங்கே இச்சு இருக்குது. அந்த சைடு என்ன இருக்குது? வறுமொழியில் ஆ இருக்குது. இச்சு ப்ளஸ் ச ஆகும். அப்போ எனக்கு ஏற்கனவே மா இருக்குது. அப்போ இங்கே ச வந்துட்டா அதை பாருங்கள் இங்கே ரா இருக்குது ஏற்கனவே. அப்போ என்னது மாசர அதான் வந்துட்டு அந்த இருக்கா, அதான் மாசர. அதனால இந்த மாசர இப்படி வந்திருக்கு. அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னு என்ன ஆகும்? மாசு ப்ளஸ் அறன் தான் வரணும் சரிங்களா. குற்றம் இல்லாதவர் என்பதை சேர்த்தது கிடைப்பது வந்து இம் ப்ளஸ் இ மீ ஆகும். அவ்வளோதான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பு விதிப்படி குற்றம் இல்லாதவன் ஆகும். அப்போ ஆன்சர்னா ஏ சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிறப்பு உடையார் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. சிறப்பு உடையார் எப்படி சேர்த்து எழுதலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தா ஒரு வன்தொடர் குட்டியில் வரும். எனக்கு த இது இக்கு இச்சி இத்து இப்பு இரு கசட தப்பற இருக்கா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பு இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தா பூ இருக்குது. இது வந்து பார்த்தா ஒரு வன்தொடர் குட்டியில் வரும். அப்போ பாருங்களேன், சிறப்பு ப்ளஸ் உடையார். அப்போ பாருங்க அந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம்? பூவை இப்பு ப்ளஸ் ஊன்னு பிரிக்கலாமா? உயிர் நுக்குள் மே விட்டு முடியும் ஊ போயிட்டு இப்பு இருக்குது. இந்த சைடு இப்பு இருக்கா, அங்கே வந்து வரும்ல ஊ இருக்குது. இப்பு ப்ளஸ் ஊ என்னாச்சு? இப்பு ப்ளஸ் பாருங்கள் பூ இருக்கா. அப்போ பாருங்கள் ஏற்கனவே என்ன இருக்குது? சீர இப்பு இருக்குது ஏற்கனவே. அப்போ பாருங்கள் அந்த பூ வருமா? இங்கே வந்து ஏற்கனவே இது ரெண்டு நம்ம சேர்த்துட்டோம். அப்போ பாருங்கள் சிறப்பு உடையார். அவ்வளோதான் சரிங்களா. ஆன்சர் இருந்ததுன்னா பி. ஆன்சர் வந்து இதுப்பா பி சரிங்களா. அது முடிஞ்சதா? அத்துன்பம் வெல்லும் கல்வி. இது யார்? பட்டுக்கோட்டை. இப்படி எழுதுங்க. எழுதிட்டு அதில் கல்வி அழகே அழகு என்று பெரியோர் அப்படின்னா வந்து பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் கூட கேட்பாங்க. எது நிறுத்தல் குறியில் கூட கேட்பாங்க. ஏன்னா சின்ன லைனாக இருக்கா, இதை கூட இப்படி கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் ரெட்டை மேல் குறி வருதுன்னா ஒரு நூலை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லல, அந்த ஒரு கொட்டேஷனை குறிப்பிட்டு சொல்லல, அதனால வருது சரிங்களா. கற்றபடி நிற்ப அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பயன்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டாலும் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழை பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம்
பண்பாட்டோடு நிற்போம், பார் போற்ற வாழ்வோம் அப்படின்னு ஒரு வியப்பா சொல்லுவாங்க. அது சரிங்களா? இப்போ இதுக்கும் வந்து பார்த்தா சொல்பொருள் எழுதிருங்கப்பா. தூற்றும்படி, மூத்தோர், மேதைகள், மாற்றார், நெறி, வற்றாமல் அப்படின்னு எழுதிருங்க. இதுக்கு வந்து பார்த்தா எதிர்ச்சொல் எப்படி சொல்லலாம் தெரியுமா? இப்போ தூற்றும்படினா எது? இகழும்படி. அப்போ அதுக்கு எது? போற்றும்படி. இப்படி எதிர்ச்சொல் சொல்லலாம். போற்றும்படி. சரிங்களா? அதுக்கப்புறம் மூத்தோர்னா பெரியோர்னு குடுத்துருக்காங்க. அப்போ சிறியோர். இப்படி சொல்லலாமா? சிறியோர். இப்படி சொல்லலாம். அத பாருங்க. மேதைகள்னா அறிஞர்கள்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லலாம்? அருவி பேதைகள் சொல்லலாம். ம். பேதைகள். மாற்றார்னா எது? மற்றவன் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம உறவினர் சொல்லலாம். இதெல்லாம் எதிர்ச்சொல். சரிங்களா? நான் அந்த சைடுல எழுதுனேன். இதெல்லாம் எதிர்ச்சொல். இப்படி நம்ம வந்து சொல்லலாம். வற்றாமல், குறையாமல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நிறையாமல், ம். நிறையாமல் இல்லன்னா குறைதல். இப்படி சொல்லலாம். இதெல்லாம் எதிர்ச்சொல். சரிங்களா? இப்படி நம்ம எதிர்ச்சொல்னு சொல்லிக்கலாம். பாருங்க இந்த பாட்ட படிச்சுங்க. "ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல்வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது." அதான் சொல்லிட்டு அந்த பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நல்லா சவுண்டாவும் படிச்சு பாருங்க. எப்படின்னா, "எட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தோற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல்வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது." அப்படின்னு ஒரு அழுத்தியும் படிங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. "துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும்." அப்படின்னு படிச்சு அதில் இன்னொரு தடவை அதனால இழுத்து படிங்க. சரிங்களா? "துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும்." அப்படின்னு படிங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. "வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும், நீ பிறந்த மண்ணின் புகழும், வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும்." அப்படின்னாரு. அதான் என்ன சொன்னாரு? "வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும், நீ பிறந்த மண்ணின் புகழும், வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும்னாரு." எவ்வளோ அருமையான பாட்டு பார்த்தீங்களா? எல்லாமே பட்டுக்கோட்டையை பார்த்து நம்ம வந்து பட்டுக்கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்காரோ அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம மொத்தமாகவே வச்சுருப்போம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பாட்டோட விளக்கத்தை நான் சொல்லுதேன் பாருங்கள். "ஏட்டில் படித்ததோடுன்னு என்னது? நூல்களை கற்றதோடு இருந்து விடாதேன்னு என்னது? இருந்து விடக்கூடாது. நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதேன்னு என்னது? நாம் ஏன் கல்வி கற்றோம் என்பதையும் மறந்து விடக்கூடாது. அப்படி நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதேன்னு என்னது? நம் நாட்டின் நல்ல வழிகளை தவறி நடந்து விடக்கூடாதுங்காரு. அதாவது நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதேன்னு என்னது? நாட்டில் உள்ள நல்லவர்கள் நம்மை இகழ்ந்து பேசும்படி வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்காரு. அதான் சொல்றாரு பாருங்க. மூத்தோர் சொல்வார்த்தைகள் என்னது? பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாதுன்னு என்னது? மீறி நடக்கக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் என்னது? அதாவது பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாதுங்காரு. அது மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதை மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாதுன்னு என்னது? பிறருடன் உழைப்பால் சேர்த்த பொருளை நம்பி வாழக்கூடாதுங்காரு. அது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. தன் மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாதுங்காரு. அர்த்தம் என்னது? துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணுங்காரு. அதாவது என்னது? துன்பத்தை நீக்கிடும் அந்த கல்வினை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்காரு. அதுதான் அதோட அர்த்தம். சரிங்களா? அதில சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும்னு என்னது? கேடு தரும் சோம்பலை அழித்து விடும் திறமையை பெற்றிட வேண்டும். ஏன்னா சோம்பல் வந்து பார்த்தீங்கன்னா கேடு தந்துரும். அதனால கேடு தரும் சோம்பலை அழித்து விடும். அதாவது அந்த அழித்து விடும்னது அந்த கேடு தரும் சோம்பலை அழித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு திறமையை பெற்றிட வேண்டும் அப்படிங்காரு. வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும்ங்காரு. எது? பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்துச்சுன்னா அதை விட்டுவிட வேண்டும் அப்படிங்காரு. அறிவை வளர்த்து கொள்வதில் வானை தோடும் அளவுக்கு வளர்ந்திட வேண்டும்ங்காரு. அதான் அறிவை வளர்க்கல எப்படின்னா வான்முகத்தை தொட்டிட வேணுங்காரு. அது பாருங்க. வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர என்னது? வெற்றி மேல் வெற்றி வர என்னது? வாழ்வில் வெற்றிக்கு மேல் வெற்றி தொடர்ந்து வரவும், விருதுகளும் பெருமைகளும் வரவும் நீ என்ன செய்யணும்னா, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும்னது. நல்ல மேலான அறிஞர்கள் இருக்காங்களா, அவங்க கூறிய அறிவுரைகளின்படி வளர்ந்து வர வேண்டும்ங்காரு. பெற்ற தாயின் புகழும்
பிறந்த மண்ணின் புகழும்னு இது பெற்ற தாயோட புகழும் நம் தாய் மண்ணின் புகழும் என்றும் குறையாமல் உன்னோட வளர்ந்திட வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரிங்களா. அதோட பொருள் இந்த பொருள் இருக்கும். நீங்களே ரீட் பண்ணுங்கள். நான் வந்து அதை எதுக்கு எது பொருள்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ரீட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா. எலி தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை தான். இது கேட்பாங்க. பட்டுக்கோட்டையாக நிறைய பேர் ஆப்ஷன் வைப்பாங்க. இதை வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை நல்லா படிச்சுங்க. திரைசை பாடல்கள் உழைப்பாளிகளின் உயிரை பாட்டு போடுறமா எல்லாமே அவரோட பாட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா தனியாகவே பட்டுக்கோட்டை வச்சு ஒரு வீடியோ போட்டுப்போம். அந்த வீடியோ பாருங்கள், நல்லா உங்களுக்கு இதாக இருக்கும். மக்கள் கவிஞர் இன்னும் சிறப்பாக பெயரால் அழைக்கப்படுதா, இது ரொம்ப முக்கியமானது. அதை பாருங்கள். மாணவர்கள் பிறர் என்னது என்ன கொடுத்துருக்காங்க, மாணவர்கள் பிறர் என்னது தூற்றும்படினா இது நடக்கக்கூடாது. நீங்கள் பாருங்கள், சொல்லு பொருளை தான் அப்படியே இது பண்ணிப்பாங்க. தூற்றும்படினா எது இகழும்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், தூற்றும்படினா எது இகழும்படி நடக்கக்கூடாது. அது இது பாருங்கள், தூற்றும்படி ஒன்று தான் சரிங்களா. இகழும்படி சரிங்களா, இகழும்படி. அதை பாருங்க, நாம் எது டேஷ் சொல்படி கேட்க வேண்டும்னா எது மூத்தோர். அப்போ எது மூத்தோர் தான் சரிங்களா. அதை கைப்பொருள் எது இயல்பினும் விதி நின்ற உயிர்மும் கசதமுகும் அதுமாரி வந்து பார்த்தா கைப்பொருள் இப்பொருள் வரணும். கை ப்ளஸ் பொருள், சாரிப்பா, இங்கே பாருங்கள், கை ப்ளஸ் பொருள் தான் இயல்பினும் விதி நின்ற உயிர்மும் கசதமுகும் முடி கைப்பொருள் ப்ளஸ் பொருள் என்னது கைப்பொருள் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இருக்க அந்த சைடில் அதுக்கு இனமாக வந்து வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, கைப்பொருள். அதை பாருங்கள், மானமில்லா எது இம் ப்ளஸ் இ மீ ஆகும். அவ்வளோதான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு விதிப்படி மானமில்லான்னு ஆச்சு சரிங்களா. அப்போ என்ன ஆன்சர் என்னது, ஆன்சர் பி சரிங்களா. வேறு வந்து பார்த்தோன்னா இதில் ஒன்றும் இல்லை. அதை கல்விக்கண் தேர்ந்தவர் யார், காமராசரை பற்றி இருக்கும். இவர் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியர் வீட்டிலே தங்கிய மாணவர்கள் கல்வி கட்டண. தொடக்கத்தில் அப்படி தானா. பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கட்டண. அதன் பிறகு பொதுவான ஓர் இடத்தில் மாணவர்கள் ஆசிரியர் கற்பித்தன. சரிங்களா. அடுத்த பாருங்கள், இவையே இன்று பள்ளிக்கூடங்கள் ஆகும். ஒரு சிலர் என்னதுன்னா பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகள் எண்ணிக்கை அதிகத்துள்ள இத்தகைய புரட்சிக்கு வித்திட்டதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நிறுத்தக்குறியில் கேட்பாங்க. இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. எது நம்மளோட இணைப்பு சொல் இதெல்லாம் எங்கேயா இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் சந்திப்புலாம் இதெல்லாம் எதுலேருந்துனாலும் கேட்பாங்க கேள்வி, எப்படினாலும் கேள்வி கேட்கலாம். அதனால் நம்ம இது வேணால் மேட்டாலும் சொல்லலாம். எங்கள் இங்கே பாருங்கள், பள்ளிக்கூடம் வந்து பார்த்தோன்னா முக்கியமான சொல்லலாம். பள்ளிக்கூடம் அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிறுவர் சொல்லியிருப்பார். அதில் வந்து அது கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். அதை பாருங்கள், 50,000 பள்ளிகள் திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். இது முக்கியமானதாக அடுத்தால பாருங்கள். நான் முக்கியமானது வேணால் சொல்லுவேன், அதை வேணால் பார்த்துக்கிடுங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரீட் பண்ணணும் சரிங்களா. 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளியும் இருக்கும்னு திட்டம். இது பேசியிருப்பார். அடுத்தால பாருங்கள், பரமக்குடியில் வந்து பார்த்தா தரைப்பாலத்தை பார்த்து வந்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்தில் மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்து வருவாங்க அப்படின்னு பேசிப்பார். அதை உடனே சொல்லிப்பார், கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்துக்கு பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது என்று அதிகாரி கூறினார். அப்போ வந்து பார்த்தா அது ஒரு விதி மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அத்தை பாருங்கள், கல்விக்கண் தெரிந்தவர் யார், தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டதே மறைந்த மேனாள் முதல்வர் யார், காமராசர். அப்போ யார் பாராட்டினான்னு அது இருக்குது. அவ்வளோதான். அது காமராசர் சிறப்பு பெருந்தலைவர், படிக்காத மேதை, கருப்பு கந்தி, ஏழை பங்காளர், தலைவரை உருவாக்குவார், இப்படி கொடுத்துருக்காங்க. அதை பாருங்களேன், காமராசரின் கல்வி பணிகள். இது வந்து பார்த்தோன்னா இது என்னென்ன பணிகள் கொடுத்துருக்காங்க. எது தொடக்கப்பள்ளி மூடப்பட்டு இருந்தது, அதனால் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை கொண்டு வந்தினார். அதாவது மாணவர்களுக்கு பசியின்றி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகள் ஏற்றத்தாழ்வின்றி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். ஸோ இவ்வளோதான். அதை பாருங்க, தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்கள் தொடங்கினார். அது இருக்கா. அடுத்தால நம்மளுக்கு நேராக பாருங்கள், இந்த பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். காமராசர் பல்கலைக்கழகத்துக்கு மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரையில் இருக்க பல்கலைக்கழகம் இருக்குது. அதுக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் பேர் சுட்டினாங்களா. 1976 மத்திய அரசு, அதாவது நடுவண் அரசு மத்திய அரசு இது பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. காமராசர் வாழ்ந்த சென்னையில் ஒரு இல்லருக்கும், விருதுநகரில் ஒரு இல்லருக்கும், இரண்டுமே அரசு உடைமையாகப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டிருந்தது. அரசு உடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லமாகவும் இது மாற்றினாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு சிலை இருக்குது. சென்னையில் உள்நாட்டு விமான நிலையம் இருக்கலாம். அந்த விமான நிலையத்துக்கும் காமராசர் பேர் தான் இருக்குது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம், இங்கே வந்து பார்த்தா மணிமண்டபம் எங்கன்னா 2/10/2000 அமைக்கப்பட்டது. எங்கே, கன்னியாகுமரி வச்சுருக்காங்க. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாள் தான் ஜூலை 15 என்னதுன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. அவ்வளோதான். ஸோ வந்து முடிஞ்சு. பள்ளிக்கூடம் செல்லாததுக்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன காரணம் கூறினாங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆடு மேய்க்க ஆள் இல்லை அப்படியே சொன்னாங்க. ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைன்னாலும் அங்கே போனோம் அப்படிங்காங்க. வழி தெரியவில்லை, பேருந்து தெரியவில்லைன்னு சொல்லுவாங்க. பசியின்றி இதை எப்படி பிரிக்கணும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசியின்றி இது என்னதுன்னா பசி ப்ளஸ் இன்றின்னு இருக்கா. இதுதான் ஆன்சரு. இது ஏன் அப்படி வருது தெரியுமா நம்மளுக்கு, இந்த நம்ம சொன்ன தெரியுமா இந்த விதி,
இது இந்த விதி சரிங்களா. இ இ ஐ வழி எவ்வும் எவ்வும் அதாவது ஏனைய உயிர்வரி வவ்வும் அப்படின்னு பார்த்தோமா அதுதான். அதாவது பசின்னு இருக்குது. அப்போ என்ன ஈ இருக்கா பசி அப்படின்னு ஈயில் வருது. அப்போ எது எவ்வும் வரும். அப்போ என்னதுன்னா இங்கே பாருங்கள் நான் எழுதி காமிக்க பாருங்கள். பசின்னு இருக்குது. அப்போ என்னதுன்னா பசி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது எவ்வும் வரணும். ஈ வரணும். அப்போ ஈ வந்துட்டா அதை இது இன்றின்னு இருக்குது. அப்போ இ ப்ளஸ் இ என்னது ஈ ஆகும். அப்போ இது ஈ ஆகும். அப்போ ஏற்கனவே இங்கே பசி இருக்குது, இங்கே ஈ இருக்குது, இன்றி. அவ்வளோதான் வந்துட்டா ஆன்சரு. ஸோ அவ்வளோதான். படிப்பறிவு இது வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி பிடிக்கணும்னா அதை பாருங்கள். படிப்பறிவுன்னு என்னது இது வந்து என்ன குற்றிலக்கரம் பார்க்கணும். வன்தொடர் குற்றிலக்கரம் சரிங்களா. எனக்கு குற்றிலக்கரம் வன்தொடர் குற்றிலக்கரம். அப்போது படிப்பு ப்ளஸ் அறிவுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருவீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்தொடர் குற்றிலக்கரமா. அப்போ பாருங்கள் பூவில் வந்து என்னாச்சு இப்போ ப்ளஸ் ஊன்னு இருக்கும். போயிட்டு உயிரின் உக்குள் மேட்டோடு போய் போயிட்டு அதில் இப்போ இருக்குது. அதை வறுமொழியில் என்ன இருக்குது இருக்குது. இப்போ ப்ளஸ் என்னது பே ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பே ஆகிட்டு. அவ்வளோதான் சரிங்களா. அதான் பாருங்கள் காடு ப்ளஸ் 6 என்னது காடு ப்ளஸ் 6 சரிங்களா. காடு ப்ளஸ் 6 எப்படி பிரிக்கலாம் சேர்த்தெழுதி கேட்டுக்கோங்க. அதனால் காடு ப்ளஸ் 6 காட்டாறு சரிங்களா. இது என்னது ஒரு நெடில் தொடர் குற்றிலக்கரம் சரிங்களா. காடு என்பது ஒரு நெடில் தொடர் குற்றிலக்கரம். ஸோ வந்து பார்த்தோன்னா காடு அப்போ பாருங்கள் இட்டு ப்ளஸ் ஊன்னு இருக்கும். போயிட்டு இட்டு இருக்குது. அடுத்த என்ன ஆயிரும் இட்டு ப்ளஸ் 6ன்னு இருக்கா. இது இருக்கா பாருங்கள் காடு ப்ளஸ் காட் ப்ளஸ் 6ன்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நெடில்தொடர் குற்றிலக்கரத்துக்கு ஒரு விதி உண்டு சரிங்களா. அதாவது நெடிலோடு உயிர் தொடர் குற்றுலங்களுள் டேர ஒற்று இரட்டு வேற்றுமை மிகவேன்னு இருக்கும். அதாவது டேர வந்துச்சுன்னு வச்சுங்களேன், டேவும் ரேவும் வந்துச்சுன்னா ரெட்டிக்குமா சரிங்களா. அதுதான் அதோட விதி. நெடிலோடு உயிர் தொடர் குற்றுலங்களுள் டேர ஒற்று இரட்டு வேற்றுமை மிகவேன்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இட்டு வந்துட்டு அப்போது இட்டோ ரேவோ வந்துச்சுன்னா அதாவது நெடில் தொடரில் இட்டோ ரேவோ வந்துச்சுன்னா அது வந்து ரெட்டிக்குமா. அப்போ பாருங்களேன் கே ப்ளஸ் ஏற்கனவே இட்டு இருக்குது. அடுத்த ஒரு எட்டு ரெட்டிக்குமா. ஃபஸ்ட்டில் நம்ம ரெட்டிச்சுக்கலாம் சரிங்களா. ஏன்னா நெடில் தொடர் கொடுக்கலாம். அப்போ இரட்டிக்கும். அடுத்தலாம் இருந்ததுன்னா 6ன்னு இருக்கும். அப்போ இட்டு ப்ளஸ் டேவ் ஆகும். அப்போது கே 8 இப்படி வரும். இது விதி என்னென்னா ஒன்றும் இல்லைப்பா நெடில் தொடர் குற்றிலக்கரத்தில் டே ரே வந்துச்சுன்னா அந்த ஒற்று வந்து ரெட்டிக்குமா. அவ்வளோதான் சரிங்களா. டேரா வந்துச்சுன்னா இப்போ பாருங்களேன் அந்த காடுல இது வந்து பார்த்தா என்னது டே இருக்குது சரிங்களா. டே தானே இருக்குது. இட்டு ப்ளஸ் ஊ தான் 2. அப்போ என்னது டே இருக்குது. டே வரிசை தான் இருக்குது. அப்போ டே வந்துச்சுன்னா ஒற்று ரெட்டிக்கும். அப்போது அப்படினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு இட்டு வர காரணம் அதுதான் சரிங்களா. சும்மாலாம் வரல. அது தெரிஞ்சுக்கணுங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா அது தெரியாது. அதை பாருங்கள் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வு படிக்க டேஸை அறிமுகப்படுத்தினார்னு கொடுத்துருக்காங்க. எனது சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரா. சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அது சொல்லலாமா. சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அப்போ என்னதுன்னா ஆன்சர் என்னது சீருடை திட்டம் பாருங்கள். அப்போ என்னது சீருடை திட்டம். அதாவது காமராசை கல்வின்னு தெரிந்தவர் என மனமாற பாராட்டியவர் தந்தை பெரியார். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறுத்தக்குறியில் கேட்கலாம். ஏன்னா காமராசர் கல்விக்கண் திறந்தவன் ஒற்றைமேற்குறிகள் கொடுத்துருக்காங்களா பாராட்டியவன் இப்படி முடிச்சுட்டு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் சரிங்களா. எப்படினாலும் கேட்கலாம். அதெல்லாம் படித்து வச்சுங்க. நூலகம் நோக்கி அதை பாருங்கள் கட்டது கைமண் அளவு கல்லாத உலக அளவு இப்படி சொன்னது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பாருங்கள் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் கூட கேள்வி கேட்டிருப்பாங்க சரிங்களா. நம்ம கொஸ்டினில் இருக்கும் பாருங்கள். உலக அறிவை நம்ம பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் தேடி படிக்க வேண்டும். அதுக்கு துணை புரிவான நூலகங்களை மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் எதுனா தமிழ்நாட்டில் உள்ளது. அதை பற்றி அறிந்து கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ரொம்ப இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நான் சொல்கிறத மட்டும் நல்லா படித்து வச்சுங்க சரிங்களா. அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். எவ்வளோ பெரிய நூலகம் இன்னும் வந்து வியப்புக்குரிய வரதுனால இது வந்து வியப்புக்கு போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகம் இதுதான் சொல்லிட்டாங்க. இதுதான் 8 அடுக்குகளை கொண்டது. பரப்பளவு 8 ஏக்கர் 8 அடுக்கு சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ வந்து பார்த்தா நம்ம அதில் என்னென்ன மெயின்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகங்கிறது சீனாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை பாருங்களேன் இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். நான் முக்கியமான மட்டும் சொல்லுங்க சரிங்களா.
இவர் தான் முனைவர் யார், அரங்கநாதன். இந்த இருக்க அரங்கநாதன் ஐயா அவர்கள் தான் இது நூலக விதிகளை உருவாக்கியவர். நூலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் விதி இருக்கணும்னு உருவாக்குனாரு. அதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நூலகவியல் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவரை சொல்லுவாங்க. அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா நகரும் படிக்கட்டுனா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. முதல் தளத்தில் குழந்தைகள் சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு செயற்கை மரம் அங்கே ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இங்கு 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் இருக்கான். எது 20,000க்கும் மேற்பட்ட எது முதல் தளத்தில், அது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை பாருங்கள், குழந்தைகளுக்கு சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன. அப்போ பிற நாடுகளில் அதுவும் இருக்கான். அடுத்தலாம் இங்கே பாருங்கள், 7ஆம் தளத்தை பற்றி இங்கே ஒன்று இருக்கும். இதை நீங்கள் படிச்சுக்கணுங்க. 7ஆம் தளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம் உள்ளதான். அரசோட கீழ்த்திசை சுவடி நூலகம் இப்போ 7ஆம் தளத்தில் வந்துட்டு இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளன. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள் இருக்கான். எது 7ஆம் தளத்தில் இங்கே பாருங்க, வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம், இதை தான் அங்கே மேலே சொல்லியிருக்காங்க சரிங்களா. இங்கே அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நூல்களும் உள்ளன. மின் நூலகமும் உள்ளதான். அப்பவும் பாருங்களேன், போட்டித் தேர்வு நூலகமும் அங்கே இருக்குது. இது மின் நூலகமும் இருக்குது. இது எக்ஸ்ட்ரா பார்த்துங்க. மின் நூலகம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அனைத்து அரசு துறை சார்ந்த தரமான மின்னூல்களும் மின் இதழ்களும் இருக்கும். மின்னூல்கள் மின் இதழ்னால 7ஆவது தளம் தான் உங்களுக்கு சொல்லணும். அது மாதிரி பாருங்கள், தமிழ் நூல்கள்னாலே ஃபஸ்ட்டு 2ஆவது தளம் தான் சரிங்களா. தமிழ் எப்போதும் ஃபஸ்ட்டு நம்ம 2 கண்ணு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. தரைத்தளத்தில் சொந்த நூல் படிக்கலாம், இல்லை பிறையலி நூல்கள், பார்வையற்றவர்களுக்கு பிறையலி நூல்கள். முதல் தளம்னாலே குழந்தை மற்றும் பருவ இதழ்கள் தான். இது ஓகே. அந்த பருவ இதழ்களோட தான் நீங்கள் இதெல்லாம் இப்போ சேர்த்து வச்சுக்கணும் சரிங்களா. முதல் தளத்தில் தான் இது. இந்த செயற்கைத்தளம் இதெல்லாம் இருக்கலாம், அந்த மின்னூல்கள் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு படிச்சுக்கணும் சரிங்களா. சேர்த்து வச்சு மொத்தம் படிங்க. கணினி, அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் இது 3ஆம் தளம். 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் கணிதம், அறிவியல் மற்றும் 6ஆம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. அதில் 8ஆம் தளத்தில் கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவும் அங்கே தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. அதை நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யாருன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலகத்தினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் இதாகினவங்க, ஒரு பெருமை அடைஞ்சவங்க, ஒரு எல்லையற்ற ஆனவங்க சரிங்களா. குழுன்னு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டக்கிளவி, அதனால் அப்படி கொடுத்தாங்க சரிங்களா. பாருங்கள், நடமாடு நூலகம், தமிழ் அரசு தான் நடமாடு நூலகம் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இது தெரிஞ்சு வச்சுங்க. சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் விருது வழங்கப்படுவது சிறந்த நூலகர்கள் அவங்களுக்கு வந்து வழங்கப்படுவது சிறப்பு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இன எழுத்துனா ஒன்றுமே இல்லை சரிங்களா. சில எழுத்துக்கள் இடையே ஒலிக்கும் முயற்சி, ஒன்று பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இன எழுத்து. அதாவது ஒரு எழுத்தை வந்து பார்த்தா உச்சரிக்க பாருங்க, திங்கள், மஞ்சள்ங்க. அப்பவும் வந்து பார்த்தா அந்த எழுத்துக்களுக்கு ஒலிக்கும் முயற்சியிலும் பிறக்கும் இடத்துல ஒற்றுமை இருக்குது பாருங்கள். இக்குக்கு இங்கே தான் வரணும், இச்சுக்கு இஞ்சி தான் வரணும், இட்டுக்கு இதை தான் வரணும் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு ஒற்றுமை இருக்குது. அதை தான் சொல்லுவாங்க, ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்து தான். அவ்வளோதான். அதுலேயும் என்ன சொன்னாங்க, 6 வல்லினமை எழுத்துக்களும் 6 மெல்லினமை எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆக்குங்க. அதாவது 6 வல்லினத்துக்கும் 6 மெல்லினத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன எழுத்தே எதுனா அதுதான் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சி, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னு. இதுதான் ஒரு 6. இது இக்கு, இச்சி, இது க, ச, ட, த, ப, ர. எது வல்லின எழுத்து. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மெல்லின எழுத்து பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது, ந, ங்க, ந, ந, ம, ந. அப்பவும் அதாவது ஒன்றும் இல்லைப்பா. இங்கே பாருங்க, இக்கா, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு இருக்கா. அதை பாருங்க, இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இப்படி 6க்கு 6 வந்து பார்த்தீங்கன்னா இன எழுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. வேற ஒன்றும் இல்லை. 6 மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். சொற்கள் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகி வல்லின எழுத்து வருமா. அதான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மெல்லின எழுத்து அடுத்து தான் அதுக்கு இனமான வல்லின எழுத்து வருமா. இங்கே பாருங்களேன், இது எழுது மெல்லின எழுத்து. எது இங்கு வந்து மெல்லின எழுத்து, அதுக்கு இனமான வல்லின எழுத்து வருது. மெல்லின எழுத்து இஞ்சி, அதுக்கு இனமான சேனும் மெல்லின எழுத்து வருது. இன்னு என்பது ஒரு மெல்லின எழுத்து, அதுக்கு இனமான இட்டு வருது. இந்து என்பது ஒரு மெல்லின எழுத்து, அதுக்கு இனமான த என்பது ஒரு மெல்லின எழுத்து வருது. இம்பு என்பது ஒரு மெல்லின எழுத்து, அதுக்கு இனமானது வருது. அதான் சொல்லிட்டேங்க. அது மாதிரி இடையின எழுத்து 6மே வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இடையின எழுத்து 6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இனம், அதுக்கு வந்து இன எழுத்துலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த உயிரெழுத்துக்கு என்னென்ன இனம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆ இன எழுத்து, ஈ அதுக்கு ஈ இன எழுத்து, ஊக்கு ஊ அதுக்கு ஊ இன எழுத்து, ஏ அதுக்கு இன எழுத்துனா ஏ, ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ, அவுக்கும் இது மட்டும் தனியாக நீங்கள் வந்து படிங்க வச்சுங்களா. ஓக்கு ஓ, இதெல்லாம் நீங்கள் சொல்லிடலாம். இந்த ஐ இருக்குல்ல, ஐக்கும்
இன எழுத்து இல்லைனால அது வந்து ஐ, அது லாஸ்ட் முடிக்கிற பாருங்க ஈன்னு முடியும். ஔ லாஸ்ட் முடிக்கிற பாருங்க ஊன்னு முடியும். அப்போ இது 2 மட்டும் தான் தனியாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க வச்சுங்களா. ஸோ பாருங்க மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்கள் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள். அதாவது இந்த இருக்குல்லவா, குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும், குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும், ஒரு குறிலுக்கு இது, அதாவது இதுக்கு இதுனா இதுக்கு இது, இதுக்கு இதுனா இதுக்கு இது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. குறில் எழுத்து இல்லாத ஐ, அதாவது சொன்னோம்னா குறில் எழுத்து இல்லாத இந்த ஐயும் ஐ என்னும் எழுத்துக்கு ஈ தான் இன எழுத்து. அதாவது அவ் என்னும் நெடில் எழுத்துக்கு எதுனா ஊ என்பது இன எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. ஆமாம், சொல்லிலோட இது வந்து தான் இது ஒரு ஒரு உயிரெழுத்து 2 உயிரெழுத்து வந்து பார்த்தா சொல்ல வந்து இணைஞ்சே வராது. ஏன் வராதுன்னா அது வராது, அதுதான் ரூல்ஸு. ஆனால் அளபடையில் மட்டும் அது நெடிலை தொடர்ந்து அது இனமாகிய குறியெழுத்து வரும். ஏன்னா அளபடைனாலே பார்த்தீங்களா, இந்த பாருங்களேன் ஓதல் அப்போ பாருங்களேன், இந்த ஓ என்பது ஒரு நெடில் எழுத்து, அதை தொடர்ந்து ஒரு குறியெழுத்து வருது பாருங்க ஓன்னு, அது பாருங்க தூ, அப்போ பாருங்க இத்து ப்ளஸ் ஊ, அதான் வந்து பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்து இருக்குது. அந்த நெடில் எழுத்தை தொடர்ந்து என்னது வருது, ஒரு குறில் எழுத்து எது ஊன்னு வருது, அதுதான் சொல்கிறாங்க சரிங்களாப்பா. அதுமாரி தான் தளி இதெல்லாம் வந்து தான் தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்தே கிடையாது. ஆமாம், ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து கிடையாதுன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை பாருங்கள் புக் பேக் பார்க்கலாம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் மைண்ட் மேப் வச்சு நம்ம இனெழுத்து சுற்றெழுத்து வினாஎழுத்து வந்து நம்ம இது பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மைண்ட் மேப் வச்சு சொல்லி கொடுத்துருவோம், அதை வச்சு பாருங்கள் சரிங்களா. மெல்லின எழுத்துக்கான இன எழுத்து இடம்பெறாத சொல்லுது, இது பொருந்தா சொல்ல கேட்கலாம். அப்போ பாருங்கள் இஞ்சிக்கு இச்சி, இந்துக்கு இத்து, இம்முக்கு இப்பு, அதை இது பாருங்கள் கண்ணில் தான் கிடையாது சரிங்களா. வேணும்னா கண்ணில் ஆன்சர் இல்லை. உங்களுக்கு என்ன கல்வின்னு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன். சில பேருக்கு ஆப்ஷன் பழைய புக்கில் கல்வின்னு இருக்கும், நீங்கள் கல்வி எடுத்துக்கிடுங்க சரிங்களா. அதை பாருங்கள் இதுதான் தப்பாக இருக்குது, என்ன ஆகணும், வென்றான் சரிங்களா. அடுத்த பாருங்க தென்றல், கண்டம், நன்றி, மண்டபம். ஸோ முடிஞ்சுதா. அடுத்த பாருங்க ஒரு குறள் கொடுத்துருங்க, யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மூதுரையில் பார்த்தோம்னா அந்த பாட்டோட லைன் அந்த மாதிரி அர்த்தத்தை விடுறதுனால அந்த ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்தியுடையார் நாட்டு ருசியும் சொல்லாத நாடு அந்நாடு வேற்று நாடு ஆகாது தாமாவே ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லி பார்த்து பழமொழி நாடு 4வது பாட்டு. இது நம்ம பழமொழியில் பார்க்கல பார்த்தலாம் சரிங்களா. ஏன்னா நம்ம சிலபஸ் இருக்கலாம், அப்போ பார்க்கல பார்த்தலாம் டீட்டெயிலாக. இப்போ வந்து பார்த்தோன்னா லேசாக பதிலே போதும். அதை பாருங்கள், இரு பொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர் அமைகள். இது வந்து பார்த்தீங்கன்னா இரு பொருள் தருகையில் கேள்வி கேட்பாங்க. அப்போது ஆடை தைக்க உதவுவது நூல். அப்போ நூல்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆடை தைக்க உதவுவதற்கு ஒன்று பயன்படும், இன்னொன்று வந்து தான் ஒரு படிக்கிற நூல்கள் அதில் ஒன்று சொல்லலாம். இப்போது மாலைனா என்னது, அந்தி பொழுது மாலை, அதாவது பூ மாலை அப்படி சொல்லலாம். ஆறுனா என்னது, ஒரு எண்ணெய் சொல்லலாம், இல்லைன்னா என்னது எண்ணு, இல்லைன்னா அந்த குளிக்க போகும்ல அந்த எது பாயுதில் ஆறு, அந்த ஆறு சொல்லலாம். படினா என்னது, படித்தல் சொல்லலாம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த தராசு படிக்கட்டு இருக்குல்ல, படிக்கட்டு படித்தல். அடுத்தல வேறு என்ன சொல்லலாம், ஒரு முகத்தல் அளவையில் வந்து பார்த்தீங்கன்னா அளவை பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படின்னு வருமா, அது சொல்லலாம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இருபொருள் டாப்பிக்கில் சிலபஸில் வரும் சரிங்களா. அது சொல்லிட்டோம்பா இருபொருள், அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கிடுங்க. அதே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இது காலத்தில் கேட்கலாம், நிகழ்காலமா எதிர்காலமானு கேட்கலாம். இது எல்லாமே என்னது நிகழ்காலம் தான். இங்கே பாடம் படிக்கிறான் கற்பிக்கிறார், படிக்கிறார் எழுதுகிறார் அப்படின்னு இங்கே நிகழ்காலம் தான் சரிங்களா. அடுத்தது வந்து இது அடைப்புக்குள்ளே கேட்கலாம், இது அடைப்புக்குள்ளே, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடத்துல, இப்போ இல்லைன்னா கேட்கலாம். அதனால் இதையும் நீங்கள் படிச்சு வச்சுக்கணும் சரிங்களா. காமராசர் பிறந்த நாள் என்ன சொல்கிறாங்க, கல்வி வளர்ச்சி நாள், கல்வி வளர்ச்சி நாள். இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாள் சரிங்களா. ஃபஸ்ட்டு இது. அது டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் என்ன சொல்லுவாங்க, ஆசிரியர் தினம், ஆசிரியர் தினம் சரிங்களா. அது அப்துல் கலாம் பிறந்தநாள் என்ன சொல்லுவோம், மாணவர்கள் தினம், மாணவர் நாள். அப்படி மாணவர் நாள் தானே கொடுத்தாங்க. அதை விவேகானந்த பிறந்தநாள் என்ன சொல்லுவோம், தேசிய இளைஞர் தினம், தேசிய இளைஞர் நாள். ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் இருந்து குழந்தைகள் தினம், குழந்தைகள் நாள். அவ்வளோதான் சரிங்களா. இப்போ இது இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்ட முடியும்னு கேட்காங்க. இது பொருந்தாதில் கூட ஏதாவது வந்து வைக்கலாம் சரிங்களா. இது இன எழுத்து அமைந்திருக்கா, அமைந்துள்ள சொற்களை வட்ட முடியுங்கள்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கு இக்கு சரிங்களா. அதை பாருங்கள்,
இன்னு இட்டு இன்னு இட்டு இங்கு இக்கு. அப்போ பக்கம் மட்டும் இல்லை. ஏன்னா அது அதே எழுத்து வந்திருக்கு. அதுக்கு வந்து இனமான எழுத்துலாம் வரல. அப்போ பக்கம் வந்து கிடையாது. அப்போ இதுதான் இது மட்டும் வந்து பார்த்தா இன எழுத்து இடம்பெறலை. மீதி 3த்துலையும் இடம்பெற்றிருக்கு. இதில் மட்டும் இடம்பெறலை. சரிங்களா? அதே இந்துக்கு இத்து இந்துக்கு இத்து இஞ்சிக்கு இச்சி 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 இது மட்டும் கிடையாது. இதில் மட்டும் இன எழுத்து இடம்பெறலை. சரிங்களா? தக்காளிலையும் இடம்பெறலை. இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. அப்போ பச்சை தக்காளி இது 2த்துலையும் மட்டும் இன எழுத்து இடம்பெறலை. சரிங்களாப்பா? நான் இன எழுத்து இடம்பெற்றதெல்லாம் மீதியெல்லாம் இடம்பெற்றிருக்கு. இம்முக்கு இப்பு இடம்பெற்றிருக்கு. இன்னுக்கு இரு இடம்பெற்றிருக்கு. இங்குக்கு இக்கு இடம்பெற்றிருக்கு. இங்குக்கு இக்கு இடம்பெற்றிருக்கு. ஆனால் அந்த காக்கைக்கு மட்டும் பாருங்கள் இட எழுத்து இடம்பெறல. அதே எழுத்து வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தா இது பொருந்தாத கேள்வி கேட்கலாம். எப்படினாலும் கேள்வி கேட்கலாம். சரிங்களா? அதை பாருங்கள் சொற்கள் அமைந்துள்ள இன எழுத்துக்களை எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன எழுத்துல எடுத்து எழுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கு இக்கு இங்கு இக்கு இஞ்சி இச்சி இஞ்சி இச்சி இன்னு இட்டு இன்னு இட்டு இன்னு இட்டு பாருங்களேன். இந்து இத்து இந்து இத்து இரு இக் இங்கே பாருங்கள். இதில் இரு இக்கில் வரல. இங்கே பாருங்கள். இந்த இதில் வந்து பாருங்கள் இன்னு இட்டு அதை பாருங்கள் இரு இன்னு இரு இன்னு இன்னு இரு இப்படி இருக்கா. இன்னு இது இன்னு இரு இப்படி வந்ததுனால இதில் வந்து நீங்கள் வந்து இது எழுதணுமா. எப்படின்னா நீங்கள் இதை தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஈஸியாக போடலாம். இங்குக்கு இக்கு இஞ்சிக்கு இச்சி இன்னுக்கு இட்டு இந்துக்கு இத்து இம்முக்கு இப்பு இன்னுக்கு இரு. அதை வச்சு பார்த்தாலே நீங்கள் இதை வந்து கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அதை பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தி கொடுத்து கேட்பாங்க கேள்வி. அதில் வந்து கேள்வி கேட்கலாம். சரிங்களா? காமராசு வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனோட தந்தையும் நுழைய முயன்றனர். ஊழியர்களை அவர்களை தடுப்பதாக காமராசு காமித்த உடனே அவர்களை உள்ளே வளைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினாவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வு பணம் கூட கட்ட முடியவில்லை, வசதி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா. அப்புறம் இதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இதை செய்யணுமா. இது அதுக்கு வந்து கொடுக்கப்பட்ட பத்திக்கு நீங்கள் இது செய்யணுமா. ரசீதை வந்துன்னா இது பற்றுச்சீட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுனால தமிழ் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேள்வி எல்லாம் கேட்கலாம். காமராசன் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யாருன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒரு சிறுவனும் சிறுமியும். ஏன்னா நம்ம இந்த படித்ததை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதில் படிக்கிறத நீங்கள் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா அதில் சிறுவன் சிறுமின்னு இருக்கும். அதை வச்சு நீங்கள் ரீட் பண்ணி போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேள்வி கேட்டிருக்கோம். சரிங்களா? டெஸ்ட்டில் இந்நிகழ்வு சிறுவன் வந்து குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறதுன்னு கேட்காங்க. அவங்களோட நேர்மையை விளக்குகிறது. மறுநாள் குழந்தைகளே வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். என்ன என்றார்? நெகிழ்ந்தார். அதான் வந்து தான் எதற்காக காமராசர் வீட்டுக்கு வந்தனர் அப்படின்னு நீங்கள் தான் அந்த பத்தியை படித்து நீங்கள் தான் புரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லக்கூடாது. நீங்களாக புரிஞ்சு வச்சுக்கிறீங்க என்ன சொல்லுதுன்னா அதுதான் உங்களுக்கு காமராசர் செய்த உதவி அதுன்னு அதுவும் நீங்கள் பார்த்து புரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அதை பாருங்கள். கல்வி கண் திறந்தவர் காமராசர் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பிரிக்கலாம் கேட்காங்க. இதை வந்து நிறைய பிரிக்கலாம். கல் வில்லு அதாவது தில்லு விண்ணு விதி அதாவது மகாராசர் அதாவது கல்வி விண்கல் விக்கல் மண்ணு கான் மதி இப்படி நிறைய பிரிக்கலாம்பா. சரிங்களா? அதாவது பொருள் வர்ற மாதிரி பிரிங்க. சரிங்களா? தந்தி அதான் கதி சதி கவி இப்படி வந்து தான் பிரிங்க. சரிங்களா? இது வந்து அது வந்து ஈஸியான டாபிக் தான். சரிங்களா? அது முறை மாறியுள்ள சொற்களை சரியான பொறுத்து இது சொற்களை ஒழுங்குபடுத்துக. விளையும் பயிர் முளையிலே தெரியும். அப்போ இது விளையும் ஃபஸ்ட்டு விளையும் பயிர் இது முளையிலே தெரியும் 3 4. சரிங்களா? அது கல்லாமையே ஃபஸ்ட்டு இல்லாமை ஆக்குவோம். அப்போ என்னது கல்லாமையே இல்லாமை ஆக்குவோம். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தால வந்து பார்த்தோன்னா நமக்கு இது வந்து பார்த்தா இதெல்லாம் அலுவலக சொல்ல கேட்கலாம். இதெல்லாம் ஏதாவது இதெல்லாம் மொத்தமே நீ படிச்சுக்கணும். அதில் தான் அவங்க என்ன செய்வாங்க அலுவலக சொல் கேட்பாங்க. அதில் தான் கலைச்சொல் கேட்பாங்க. அதில் தான் ஆங்கில சொல்லுங்க பிற சொல் கேட்பாங்க. அதாவது அது ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் அப்படி கேட்பாங்க. இது ரிலேட்டடாக இல்லை இப்படி கேட்பாங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ கல்வினா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரி, எஸ்காலேட்டர்னா மின்படிக்கட்டு, லிஃப்ட்னா மின் தூக்கி தான் உங்களுக்கு தெரியும்பா. இதெல்லாம் மின்னஞ்சல்னா இமெயிலு, கம்பேக்ட் டிஸ்க்னா இது குறுந்தகடு, லைப்ரரினா மின் நூலகம், புக்குனா மின் நூல், மேகசின்னா மின் இதழ்கள். புக்கு நூல், லைப்ரரி நூலகம், மேகசின் இதழ்கள், டிஸ்க்கு தகடு நீங்கள் சொல்லிடுவீங்க. மின்னஞ்சல்னா அஞ்சல், லிஃப்ட்னா மின் தூக்கி இதெல்லாம் நீங்கள் சொல்லிடுவீங்க. ஈஸி தான். சரிங்களா? ஸோ வந்து தான் 4வது இயல் முடிஞ்சுட்டு அடுத்த 5வது இயல் மட்டும் வீடியோ இருக்குது. அது நாளைக்கு வரும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலபஸ் படி வந்து கிளாஸ் போயிட்டு இருக்குது. நீங்கள் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வரும். நல்லா போடுங்க டெஸ்ட்டு.
டெஸ்ட்டு தான் போடணும். ஒரு டெஸ்ட்டு போட்டு உங்களோட மிஸ்டேக் எப்படி படிக்கவே சரியா எப்படிலாம் கொஸ்டின் இருக்குது நம்ம டிஎன்பிஎஸ்சி தரத்திலே தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி மெத்தட்லேயே தான் இருக்கும். சரிங்களா? 5வது இயல் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.